السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலையிலும் அதே போன்று மாலையிலும் இந்த தஸ்பீஹை ஓதி வருவோம். இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகளை நீக்குகின்றான், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹினுடைய உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலைமைகளிலும், அது கஷ்டமான நிலைமைகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நிலைமைகளாக இருந்தாலும் சரி, இவ்வாறு எல்லா நிலைமைகளிலும் நாம் ஓதக்கூடிய துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எந்த நிலைமைகளாக இருந்தாலும் நாம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள். நாம் இந்த துஆக்களை காலையில் ஓதினால் மாலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியும் கிடைக்கும். மாலையில் ஓதினால் மறுநாள் காலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வினுடைய உதவியும் கிடைக்கும். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதக்கூடிய ஏராளமான துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிகவும் முக்கியமான ஒரு துஆ. நாம் காலையில் இந்த துஆவை ஓதுவோம், அதே போன்று மாலையில் மீண்டும் நாம் இந்த துஆவை ஓதுவோம். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும், நாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். இவ்வாறு மிகவும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட ஒரு துஆ தான் நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதுவோம். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஸ்பீஹின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்.